ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டம்பட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். டம்பட் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில அமானுஷ விஷயங்கள் இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வம் இருக்கும். அது பல தெய்வங்களை உருவாக்கி இருக்கும். அதுல முதன்மையான தெய்வம் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யாம அது இஷ்டத்துக்கு பேராசையோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் அது தெரிய வருது. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த தெய்வத்தை பழிவாங்க பாக்குறாங்க. அப்போ அது தான் அம்மா கிட்ட போயிட்டு தஞ்சடைஞ்சிருது. அவங்க அம்மா, உன்னை நான் காப்பாத்தணும்னா உனக்கு நான் ஒரு சாபம் தருவேன். உன்னை யாருமே சிலையா வச்சு வழிபட மாட்டாங்க. அதுக்கு உனக்கு ஒத்துக்கிறேன்னா உன்னை காப்பாத்துறேன்னு சொல்ல சரின்னு சொல்லிடுது. அதை திருப்பி தான் வயிற்றிலே வச்சு அந்த தெய்வத்தை காப்பாத்துறாங்க. ஆனால் அது சும்மா இல்லாம அவங்க கிட்ட இருக்க பொக்கிஷம் எல்லாத்தையுமே திருடிடுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க சிலையா வடிச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல எப்ப பாரு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வளர்றாங்க. அவங்க அம்மா ஒரு வீட்டுல ஒரு பாட்டியை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமானவங்களா இருக்காங்க. அவங்க மூலியமா இவங்க அங்க தங்கம் இருக்கு, புதையல் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த புதையல் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத ஹீரோக்கு ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வச்சு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. அதை சூப்பரான ஒரு எக்ஸிகியூஷன்ல கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அவர் கேரக்டர்லாம் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே படத்துல வர ஒவ்வொரு சீனுமே நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோகிராஃபி அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த ஊரு, அந்த மக்கள் எல்லாருமே தரமா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் சூப்பராகவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா எழுதி எடுத்திருக்காங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் படமாவே இருக்கு. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.